நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆரம்பமானது ஜனாதிபதி வேட்பாளர்களின் விவாதம். காட்டுப்பகுதியில் பெரும் தொகையான போதை மாத்திரைகள் மீட்பு. திடீரென தீக்கிரையாகிய வாகனங்கள், கொழும்பில் பதற்றம். கிரிக்கெட் வீரர் ஜடேஜா பாஜகவில் இணைந்தார். ரயில் மோதியதில் அலுவலர்கள் படுகாயம். சஜித்திற்கு சுமந்திரன் கூறியதை தமிழரசுக் கட்சி கூறியதாக எடுத்துவிட முடியாது, விக்னேஸ்வரன் சாட்டை. யாழ் பல்கலையில் 4 மாணவர்களுக்கு வகுப்பு தடை. புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ரணிலுக்கு ஆதரவு. விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை, நான் கண்டுகொள்வேனோ அனுர சாடல். யானை தாக்கி யாசகர் பலி. 2024ஆம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பொதுமேடை விவாதம் தற்போது தொடங்கியுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இன்று பிற்பகல் 3 மணி தொடக்கம் 5 மணி வரை இந்த விவாதமானது நடைபெறுகின்றது. இதில் ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச, திலீப் ஜெயவீர, நாமல் ராஜபக்ஷ மற்றும் ப. அரியநேந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றியுள்ளனர். புத்தளம் சேரக்குழி கடல் பிரதேசத்தின் காட்டுப்பகுதியிலிருந்து ஒரு தொகை போதை மாத்திரைகள் நேற்றைய தினம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 35,470 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொழும்பு பாதுக்க மகிங்கல பகுதியிலுள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதன்போது வேன், கப் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகிய 3 வாகனங்களே இவ்வாறு தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா அறிவித்திருந்தார். இந்நிலையில் பாஜகவில் அவர் இணைந்துள்ளார். கடந்த 2ஆம் திகதி பாஜக உறுப்பினர் சேர்க்கைக்காக சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. அன்று பிரதமர் நரேந்திர மோடி தனது கட்சி உறுப்பினர் பதவியை புதுப்பித்தார். இந்த சிறப்பு முகாமில் ரவீந்திர ஜடேஜா தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டுள்ளார். அவரது மனைவியும் பாஜக எம்எல்ஏயுமான ரிபாவா ஜடேஜா தனது எக்ஸ் தளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். ரயில் விபத்தில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த யாழ் ராணி ரயிலில் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கணேசபுரம் பகுதியில் பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் வெளிநாட்டில் உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி ஆதரவு அறிவித்தமையை அலட்டிக்கொள்ள தேவையில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். வடகிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி வாக்களிக்குமாறு கூறியதை தமிழரசுக் கட்சி கூறியதாக எடுத்துவிட முடியாது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்களுடன் குழப்பத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 4 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உட்பட 4 மாணவர்களுக்கே இவ்வாறு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்வைக்கப்பட்ட 5 அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவற்றை செயற்படுத்தி தருவதாக வழங்கிய வாக்குறுதி அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதற்கு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி என்பராசா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை, நான் அவரையெல்லாம் கண்டுகொள்வேனோ என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பையோ அவரால் பெற முடியாது என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடியாகவே விக்னேஸ்வரன் கூறுவதை தமிழர்களே பொருட்படுத்துவதில்லை, நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்று அனுர தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி யாசகர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வழமையாக பேருந்து திரைப்படத்தில் தங்கியிருந்து யாசகம் பெறும் இவர் காலை கடனை கழிப்பதற்காக குளக்கட்டினை நோக்கி சென்றிருந்த வேளை யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.tamilkathir.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.